பட்டாபி சார் வந்திருக்கிறார். அவருடன் ஒரு சிறிய கேள்வி. ஐயா வணக்கம். ஐயா நமஸ்காரம். டெல்லி முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால் அவர்கள் மீது போடப்பட்ட மதுபான முறைகேடு வழக்கு வந்து சிபிஐ போட்டிருந்தாங்க. இப்போ வந்து விடுதலைன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறது. இத பற்றி உங்களுடைய கருத்து ஏதாவது தெரியுமா? அதாவது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுக்கு முற்றிலும் விரோதமான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அப்ரூவர் கொடுத்த சாட்சியத்துப்படி எத்தனையோ கேஸ்ல வந்து கன்விக்ஷனும் கொடுத்திருக்காங்க, ஈவன் டெத் சென்டென்ஸும் கொடுத்திருக்காங்க. டெல்லி நீதிமன்ற நீதிபதி வந்து எந்த இடத்துல வந்து தவறு இருக்குன்றது தெரியல. நீதி தவறுன்னு சொல்றதை விட மிஸ்டேக்குன்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடியது. டெல்லி நீதிமன்ற நீதிபதி வந்து இப்போ இந்த விடுதலைன்னு சொல்றதை கூட பாத்தீங்கன்னா தற்காலிகமான விடுதலை தான். ஏன்னா அப்பீல் வந்து டெல்லி உயர் நீதிமன்றத்துல சிபிஐ தரப்புல வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. ஒரு சாட்சியத்துல வந்து அப்ரூவரோட சாட்சியை வச்சு எத்தனையோ கேஸ்ல கன்விக்ஷனே கொடுத்திருக்காங்க. அதுல முக்கியமா சில கேஸ்ல பாத்தீங்கன்னா ஆட்டோ சங்கர் கேஸ்லயும் அதே மாதிரி பிரபல கேஸ்லயும் பாத்தீங்கன்னா போஸ்கோ கேஸ்லயும் பாத்தீங்கன்னா அப்ரூவர் கொடுத்த சாட்சிகளை வச்சு கன்விக்ஷனே கொடுத்திருக்கிறது எத்தனையோ தீர்ப்புகளை பார்த்திருக்கோம். உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளையும் பார்த்திருக்கோம், உயர் நீதிமன்ற தீர்ப்புகளையும் பார்த்திருக்கோம். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா மற்றும் ஒரு 20 பேர், அதாவது முன்னாள், அதாவது முதல்வர் தெலுங்கானாவுடைய பிஆர்எஸ் கட்சியுடைய கவிதா அப்படின்றவங்க இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த வழக்குல இருந்து விடுதலை கொடுத்திருக்காங்க. ஓகே, இது எப்படி இருக்கு அப்படின்னா அப்பீல் போகும்போது இந்த அத்தனையும் வந்து மாறுபட்ட தீர்ப்பாக வரும் என்று எதிர்பார்க்கலாம். ஏன்னா கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுக்கு முற்றிலும் விரோதமான ஒரு தீர்ப்பாக தான் இப்போ வந்திருக்கு. அதனால டெல்லி ஹைகோர்ட்ல சிபிஐ அப்பீல் பண்ணிருக்காங்க. இப்போ சிபிஐ வந்து ஒரு வழக்கு தொடருதுன்னா உண்மையான குற்றவாளி என்பதனால தானே வழக்கு தொடர்றாங்க. 100க்கு 100 அப்படிதான். அப்போ வந்து நீதிமன்றம் வந்து இப்ப விடுதலை கொடுக்குது, தற்காலிக விடுதலை சொல்றது. இதையே வந்து விடுதலை மாதிரியே கொண்டாட்டமா ஒரே கும்பால் அடிச்சிட்டு இருக்காங்க. விடுவிப்புன்றது வந்து தற்காலிகமானதுன்றது, அதாவது என்கிட்ட என்னுடைய நீதிமன்றத்துக்கு உட்பட்ட சாட்சிகள் கொடுக்கப்பட்ட இதை வச்சு நான் வந்து விடுதலை கொடுக்குறேன்னு கொடுத்துருக்கிறாரு. சரிங்க ஐயா. இப்போ வந்து இது இப்போ மீண்டும் வந்து இப்போ கேஸ் பதிவு பண்ணாங்கன்னா இது தண்டனை கிடைக்குமா? ஆல்ரெடி வந்து எஃப்ஐஆர் மேல சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. ஓகே, கிட்டத்தட்ட வந்து துணை சார்ஜ் ஷீட்டும் இதுல போட்டிருக்காங்க. இப்போ வந்து சார்ஜ் ஷீட்டை வந்து எங்கிட்ட வந்திருக்கிற ஆதாரங்களை வச்சு அப்ரூவர் சாட்சியை மட்டுமே மெயின் சாட்சியா இது பண்ணி வந்து ஒரு விஷயத்த வந்து ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி நீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. இதுக்கு மேல்முறையீடு போகுமா? மேல்முறையீடு போயாச்சு. நேற்று 4:20க்கு இது வந்து சிபிஐ மேல்முறையீடுக்கு போயிருக்காங்க. ஏன்னா கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுக்கு வந்து சற்றிலும் எதிர்பாராத ஒரு இந்த விடுவிப்பு இருக்கிறதுனால உச்ச நீதிமன்றம் டெல்லி உயர் நீதிமன்றத்துல சிபிஐ வந்து மேல்முறையீடு நேற்று 4:20க்கே வந்து மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். ஏன்னா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. டெல்லி ஹைகோர்ட்லயும் உச்ச நீதிமன்றத்திலையும் பல கட்ட விசாரணையில் நடுவுலையும் அடிப்படை முகாந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் இந்த வழக்கத்துல சொல்லியிருக்கு. இதையெல்லாம் மீறி வந்து ஒரு டெல்லி நீதிமன்ற நீதிபதிகள் இதுல வந்து எந்த இடத்துல வந்து மிஸ்டேக் ஆயிருக்குன்ற விஷயத்த வந்து நீதித்துறைக்கு வெளிச்சத்துல தான் நாம வச்சிருக்கணும். அதனாலதான் சிபிஐ மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க இந்த விஷயத்திலயும். கண்டிப்பா. அப்போ இது வந்து தண்டனை கிடைக்கும்னு நீங்க சொல்றீங்களா? கிடைக்குமா? 100க்கு 100 தண்டனை கட்டாயமாக கிடைக்கும். இப்ப கிடைச்சிருக்குன்னு சொல்றத விட இது தற்காலிகமான விடுதலை தான். ஓகே. விடுதலை கூட கிடையாது, தற்காலிகமா வந்து விடுவிப்பு. ஓகே. இது மீண்டும் இப்ப விடுவிப்பு தான். இப்ப மேல்முறையீடு போயிருந்தனால இந்த வழக்கு வந்து முழுமையா விசாரணை செய்து மிக விரைவில் தீர்ப்பு வரும்னு சொல்றீங்க இல்லீங்களா? நிச்சயமாக. ஓகே. அரசுக்கு எதிராக வருகிறதா தீர்ப்பு அல்லது சிபிஐக்கு எதிராக வருகிறதா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதாவது எந்த இடத்துல மிஸ்டேக் நடந்திருக்குன்றத டெல்லி உயர் நீதிமன்றம் தெளிவுபடுத்தும். சரிங்க ஐயா.